இந்த ஒரு சம்மர் டைம்ல எல்லாருமே சொல்றது எரியுதடி மாலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். எஸ், யூ ஆர் லிஸ்னிங் டு எட்வர்ட் சாய்ஸில் இன்றைக்கி நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் தான் கேட்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி பேசி, அது மனசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இது. ஆமாம், நான் உங்ககிட்ட பேச போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பற்றி தான். நான் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் வச்ச மாதிரி இது ஒரு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். லவ் பிரேக்கப் அப்படிங்கிறது யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். பட் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அப்படிங்கிறது சாதாரணமாக எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்றவங்க கூட ஏதோ ஒரு காலத்தில் அது ஒரு விஷயத்தை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு நட்பை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த ஒரு உணர்வு தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது. நினச்சி பாருங்களேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்ந்து ஒன்றா அரட்டை அடிச்சது, நீங்கள் ஒன்றா போனது, நீங்கள் பேசி சண்டை போட்டுக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நடக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரியான இந்த உலகத்தில் எப்போ என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்போ நம்மளை வந்து மற்றவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்போ நம்மளை வந்து மென்ஷன் பண்ணி ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ நம்மளுக்காக ஸ்டேட்டஸ் போடுவாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் அன்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கடந்த ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நிறைய பேரோட லைஃப்பில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க. இது ஒரு பாய் அண்ட் கேர்ள்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து எந்த இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டார். இதே ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த ஒரு டாபிக் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஒரு நான் ஒரு சேனலில் வந்து, அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம், அதுக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருந்தது, பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படிலாம் சொல்லி நம்ம பெருமைப்பட்டு போல. அந்த மாதிரி நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பித்த ஒரு எவ்ரிதிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்காக நான் ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பற்றி நான் நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஹானஸ்ட்டாக பதில் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வாக்ஸ் பாப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு எபிசோடு அமைஞ்சிருந்தது. நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பற்றி சொன்னாங்க. நிறைய பேர் கிண்டலாக சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு இவன் கூடவே இருந்து காலை வாரி விட்டுருவான், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஒருத்தவங்களுக்குள்ள, ஓ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இவ்வளோ மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா. இந்த என்றென்றும் புன்னகையெல்லாம் படம்லாம் பார்த்துட்டு சில பேர்லாம் அழுதுருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு அழுதுருக்கா, இல்லை எந்த ஒரு படத்தை பார்த்துட்டு அவள் அழுதுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஃப்ரெண்டு அப்படிங்கிறவன் நம்மளுக்காக என்றைக்குமே கூட வந்து நிற்பான். டே மச்சான், இந்த ஒரு பிரச்சனைடா லைஃப்பில் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து நிற்பான். பட் அந்த பிரச்சனை கொடுக்குறவனே அவனாக இருந்தான் அப்படின்னாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும்ல. ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் எதனால் நடக்குது, அதுலேருந்து எப்படிலாம் மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஹவு டு சர்வைவ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, யூ ஃபீல் லைக் அன் அவுடேட்டட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் அரௌண்ட் தேம். இப்போ வந்து கும்பலாக ஒரு 4-5 பசங்க பேசிகிட்டு இருக்க சமயத்தில், மச்சான் அந்த பிறகு அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்போ ஐபிஎல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து தோனி வந்து இந்த சிக்ஸ் வந்து அடிக்கும் போது பார்க்கணுமேடா அப்படின்னு சொல்லும்போது அவன் கிரிக்கெட்டே பார்த்துருக்க மாட்டான். இன்னொருத்த அவன் கிண்டல் பண்ண போகிறவங்க, அவன் வந்து அவுடேட்டடாக இருப்பான். ஏய் என்ன உனக்கு அதை பற்றி தெரியாத, கிரிக்கெட்டே பார்க்க மாட்டியா நீ, அழிய வேஸ்ட், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூ ஸ்டார்ட் டு ஃபீல் வர்ஸ் ஆஃப்டர் ஹேங்கிங் அவுட் வித் தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, படத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வந்து கும்பலாக எல்லாருமே உட்காந்துருக்க சமயத்தில் உங்களை கண்டுக்கல உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னும் பொழுது, ஐய என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கனெக்ஷனே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது. மச்சி போயிட்டு வரேன்டா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும்ல, அந்த ஒரு வார்த்தை கேட்கல, இல்லை அந்த ஒரு வார்த்தை சொல்லலை, அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு விஷயம், சம்திங் இஸ் ராங், அந்த பையன் வந்து நம்ம மேலே கோவமாக இருக்கான், வச்சு என்ன பிரச்சனை உனக்கு, நின்று பேசு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம்லாம் ஓப்பனாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து பேசிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பட் ஆனால் அது வந்து பேசுகிறதுக்குள்ளே வந்து எப்படி நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப உரிமையாக வந்து சில விஷயங்களை, எமோஷ்னலாக இருக்கிற விஷயங்கள்லாம் பேச மாட்டோமோ, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் அன்சால்வ்டு இஷ்யூஸ் ஆர் ஆர்குமெண்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆர்குமெண்ட் நடத்துகிறோன்னா மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம், அன்சால்வ்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அந்த ஒரு அன்ரிசால்வ்டு அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பேச்சு கொடுக்க மாட்டோம், அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னெடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி பேசினா திருப்பி அங்கே போயிட்டு நீ இந்த ஒரு தப்பு பண்ண, நான் அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதனால் ஜஸ்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே கடந்து போயிடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரிமெம்பர் தட் நோ ஒன் ஹேஸ் டு பி அ வில்லன் இன் த எண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்.
ஸோ எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வில்லனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையில் ஃப்ரெண்டாக ஆக போகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி வந்து இந்த பிளேமிங் கேம் ஆடுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை, அதாவது அவாய்ட் த பிளேம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வாயெல்லாம் வளருதுங்க இதை பற்றி பேசும்பொழுது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கணும். அதாவது நீங்கள் யாரும் வந்து ப்ளேம் பண்ணிக்கூடாது. நீ இதை பண்ண, அதனால தான் நான் அது பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தது அப்படின்னு ப்ளேம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சரி விட மச்சி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ கீப் இட் ஆஃப்லைன். இப்போ சோஷியல் மீடியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டான ஒரு ட்ராமா பிளேஸாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபியூவல் ஊற்றுவாங்க சில பேர். உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு ஸ்டேட்டஸ் போட்டி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்ட்டு அவங்க மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி தான் நம்மளோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது காட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. மை செப்பரேட் ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட். அவன் ஃப்ரெண்டாக இருந்தான், சின்ன வயசுலேயே ஃப்ரெண்டாக இருந்தான், அவன் இப்போவும் ஃப்ரெண்டாக இருக்கான், எப்போவுமே ஃப்ரெண்டாக இருப்பான். நான் ஸ்டேட்டஸ் போட்டாதோ இல்லை வந்து அவனுக்கு ஹாப்பி பர்த்டேயில் மென்ஷன் பண்ணால் தான் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லும்பொழுது எனக்கு இன்னும் ஞாபகம்லாம் வந்துட்டுருக்கு. ஐயோ நீ அன்றைக்கி என் பர்த்டேக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சண்டை போட்டான். இல்லைடா அன்றைக்கி நான் கொஞ்சம் மறந்துட்டேன்டா, சரி விட்றா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை என் பர்த்டேலாம் நீ மறக்கிற, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நீங்கள் மென்ஷன் பண்ணாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலோ தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மனசில் என்றைக்கும் ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருந்தான், அவன் என்றைக்குமே ஃப்ரெண்டாக தான் இருப்பான், என்றைக்குமே மாற மாட்டான். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் நிறைய இருக்குங்களே. அதாவது டூ ரீச் அவுட் ஃபார் த சப்போர்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் அவன் பண்ணுறவனா இருக்கணும். நீ அன்றைக்கி எனக்கு வந்து பண்ணல, நீ அன்றைக்கி எனக்கு பாய்ஸ் எல்லாம் போயிட்டல, அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாப்புல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நடக்காது அந்த ஒரு விஷயம். அப்புறம் டோன்ட் ட்ராஷ் தெம் டு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்கள பற்றி நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள், அதாவது தப்பாக சொல்கிறதோ இல்லை வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நடந்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டூ ஸ்டே அவே ஃப்ரம் த சோஷியல் அக்கௌண்ட்ஸ். உங்களுடைய சோஷியல் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறான், இந்த பையனை ஃபாலோ பண்ணுறான், நீ அவங்ககிட்ட தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக காட்டுறீங்க, என் மேலே அந்த மாதிரியான பொசசிவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கக்கூடாது. அந்த ஒரு பிரேக்கப் விஷயம் வரக்கூடாது அப்படின்னா ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ டூ அப்ரிஷியேட் த குட் டைம்ஸ். உங்களுடைய குட் டைம்ஸ் ஏதாவது இருக்குது இல்லை லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து செரிஷ் பண்ணுற சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணும்போது அதை வந்து அவங்க கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னும்போது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அந்த அப்ரிஷியேஷன் கொடுக்கல அப்படின்னா வேறு யார் தர முடியும் சொல்லுங்கள்? உலகத்தில் யாரோ ஒருத்தர் மூணாவது மனுஷன் வந்து கொடுக்கலாம் மாட்டார். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிட்ரலி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய சில விஷயங்களாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இந்த ஒரு டைம்குள்ளே முடியாத ஒரு விஷயம் கிடையாது. இதை பற்றி நிறைய பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எட்வர்ட் சாய்ஸில் நான் எப்போ வீடியோ போடுவேன்னு எனக்கே தெரியாதுங்க. மேபி இந்த ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் மாதிரி நாளைக்கும் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி நைட் ஒரு 10:30 அப்படி செக் பண்ணுங்கள். நான் எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், அப்லோட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வரும், அப்படி இல்லைனா இல்லை, அதுக்கு மறுநாள் போடுவேன்னு அர்த்தம். சரி ஓகேங்களா? இந்த மாதிரியான சில விஷயங்களோட மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க எட்வர்ட் சாய்ஸை ஒன்லி ஆன் யூடியூப். அது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் எல்லாருமே சூப்பராக சந்தோஷமாக ஜாலியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா ஹாப்பியான மூமெண்ட்டையும் நீங்கள் செரிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன்னா என்ன தள்ளி போயிட்டு நீங்கள் நீ என்னைக்காக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தான்டா, நீ என்னைக்காக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தாண்டி மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே, அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களோட மனசில் வச்சுக்கிட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு